இப்ப நீங்க பாக்குற மாதிரி லைட் ரூம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களோட பிக்சர் வந்து இந்த மாதிரி எப்படி எடிட் பண்றதுன்னு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ண பிறகு இங்க ஆல் போட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு இங்க உங்களோட பிக்சர் இல்ல அப்படின்னா இப்படி அப்லோட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல அப்படியே நீங்க ட்ராக் பண்ணி அப்படின்னா இந்த ஆப்ஷன் அதாவது கலர் ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த சிம்பிள் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு இதுல டெம்ப், டின், வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்ற ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இதை வச்சு எடிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றதுல டெம்ப் அப்படின்றது பாருங்க, இதனோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 14 பாயிண்ட் வந்து பிளஸ்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அதுக்கு அடுத்து டிண்ட் அப்படின்றது பாருங்க, டிண்ட் அப்படின்றதுல மைனஸ்ல வந்து ஒரு 14 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது மைனஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்து விப்ரன்ஸ் அப்படின்றது பாருங்க, விப்ரன்ஸ் அப்படின்றதுல இதுல வந்து ஒரு 20 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டாட் வந்து இதுல இருக்க எல்லா டாட்ஸுமே நம்ம பிக்சர் உள்ள கலர் தான். ஃபர்ஸ்ட் டாட் விட்டுட்டு செகண்ட் டாட் வந்து செலக்ட் பண்ணுங்க. செகண்ட் டாட்ல சேச்சுரேஷன் அப்படின்றது பாருங்க, சேச்சுரேஷன்ல மைனஸ்ல வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து கீழே லூமினஸ் அப்படின்றது பாருங்க, லூமினஸ்ல வந்து பிளஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 26 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க. இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க. கரெக்டா 26 கிளிக் பண்ணீங்க. இந்த டாட்ல நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. அதுக்கு அடுத்து உள்ள டாட் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல HE அப்படின்றதுல மைனஸ்ல வந்து ஒரு 31 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க. கரெக்டா இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க. நான் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 31 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து நீங்க செட் பண்ணீங்க. அதுக்கு அடுத்து கீழே சேச்சுரேஷன் அப்படின்றதுல பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு இதுல நான் சொல்ற வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதுல கிளாரிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுல வந்து பிளஸ்ல வந்து ஒரு 24 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து கீழே வந்து டேஸ் அப்படின்றது பாருங்க, இதுல வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து பிளஸ்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க. இந்த பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அடுத்து கீழே விக்னெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க, விக்னெட்ல வந்து மைனஸ்ல வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கார்னர் ஃபுல்லா நல்லா டார்க் ஷேடா வரும். அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து மைனஸ்ல வந்து ஒரு 50 வரை செட் பண்ணீங்க. அதுக்கு அடுத்து கீழே மிட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, மிட் பாயிண்ட் வந்து இது வந்து நீங்க 0 கொண்டு வந்துருங்க. 50 இருக்கு பாருங்க, மிட் பாயிண்ட் வந்து நீங்க 0 கொண்டு வந்துருங்க. அதுக்கு அடுத்து மித்த இதுல நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. இது அப்படியே நீங்க இந்த செட்டிங்ஸ் வந்து விட்டுருங்க. அதுக்கு அடுத்து உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து உள்ள ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. டீடைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல நான் சொல்ற வேல்யூ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதுல நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க, நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்றதுல கரெக்டா ஒரு 21 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க. இந்த வேல்யூ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வர பிளஸ்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அடுத்து கலர் நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு 15 பாயிண்ட் வந்து பிளஸ்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து கீழே டீடைல் ஆப்ஷன் வந்து அப்படியே விட்டுருங்க. ஸ்மூத்னஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, ஸ்மூத்னஸ்ல ஒரு 80 பாயிண்ட் வர நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க. இந்த பாயிண்ட் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இந்த இதுல எதுவும் பண்ண தேவையில்ல. அதுக்கு அடுத்து மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் தான் அந்த லைட்டுக்கான ஆப்ஷன். இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து உங்களுக்கு நான் சொல்ற வேல்யூஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க. எக்ஸ்போஷர் அப்படின்னு இருக்கு பாருங்க, எக்ஸ்போஷர்ல மைனஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ற மாதிரி கரெக்டா இந்த பாயிண்ட் மைனஸ்ல வந்து ஒரு 0.68 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கரெக்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 6.8 மைனஸ்ல வந்து 6.8 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பாயிண்ட் கூட கம்மியா இருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. கரெக்டா நீங்க மைனஸ்ல 0.68 அப்படின்றத நீங்க செட் பண்ணீங்க. அதுக்கு அடுத்து கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுல வந்து மைனஸ்ல வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க. கரெக்டா இந்த பாயிண்ட் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க. நீங்க அக்யூரேட் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பார்க்க பிக்சர் வந்து கரெக்டா இருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு பாயிண்ட் கூட கம்மி கூட வச்சுக்கலாம். மைனஸ்ல வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து ஹைலைட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட் வந்து மைனஸ்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க. கரெக்டா 40 பாயிண்ட் மைனஸ்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அதுக்கு அடுத்து கீழே வந்து ஒயிட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுல வந்து மைனஸ்ல வந்து ஒரு 15 பாயிண்ட், அதாவது மைனஸ்ல ஒரு 15 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க. கரெக்டா நான் இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து பிளாக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, எடிட்ஸ் கம்ப்ளீட்டா எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நீங்க அதோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி காட்டுறேன். இது நார்மலா நம்ம ஆட் பண்ண பிக்சர். அதுக்கு அடுத்து நம்ம எடிட் பண்ணிருக்கோம். நீங்க பார்த்தாலும் தெரியும், ரொம்ப சூப்பராவே நம்ம எடிட் பண்ணிட்டோம். இப்ப இந்த பிக்சரை உங்க கேலரியில வந்து சேவ் பண்றதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே சேவ் டு டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இது வந்து கிளிக் பண்ணது எக்ஸ்போர்ட் ஆயிட்டு உங்க கேலரியில வந்து சேவ் ஆயிரும். Thank you for this video. Next video la paakala. Bye.